எந்த வேலையுமே செய்யாம ஒரு 10 மணி இல்ல ஒரு 8 மணி வரைக்கும் தூங்குறது என்ன சுகமா இருக்கு. நிம்மதியா இருக்குப்பா. வள்ளி வள்ளி, எந்திரிம்மா, எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு நாளாவது நீயா எந்திரிச்சு உன் பிள்ளையாவது நீ கிளப்புறியா? வேலை தான் செய்ய வேண்டாம். இப்படி இருந்தா எங்க அம்மா எப்படி திட்டாம இருப்பா? எழுந்திருட்டி, கொஞ்சமா சொல்றது கேளு. ஜில்லு கிளம்பிட்டு இருக்கா. அட போங்கங்க, தூக்கமா வருது. எம்மா, அடிச்சப்போ அவளுக்கு தள்ளி விட்டுட்டாளே. ஐயோ, எங்க எங்க சாரிங்க சாரிங்க, தெரியாம போட்டுட்டு. முதல்ல தூக்கு. தெரியாம போட்டான், தெரியாம. வள்ளி, வர வர உன்னோட சேட்டை எல்லாமே ரொம்ப அதிகமாயிட்டு போகுது. ஒரு நாளாவது இந்த வீட்டுக்கு மருமகமா நடந்துக்கிறியா? உன் பிள்ளையாவது நீ பாக்குறியா? டெய்லி எங்க அம்மா தான் சாப்பாடு பொங்கி ஜில்லுக்கு ட்ரெஸ் வரைக்கும் போடுறாங்க. என்னைக்காவது உனக்கு அக்கறைங்கிறது இருக்கா? எங்க சாரிங்க சாரிங்க, உடம்பே முடியலைங்க. நைட்லாம் ஜில்லு ஒரே அழுக. அதானே கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். என்ன இப்போ 8 தானே ஆகுது. ஆமா, 8 தான் ஆகுது. ஸ்கூல் உனக்கு 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. என்னத்த சொல்லன்னு தெரியல. உடனே அழுதுறணும். சரிம்மா சரிம்மா, ஏதோ கோவத்துல திட்டிட்டேன், அல்லாத. நான் எங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் உங்களை நம்பி. ஒரு 8 மணி வரை தூங்குனதுக்கு எனக்கு இப்படியா நீங்கள் ஏசுவிய? உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லை. அப்படி சொல்லாத வள்ளி, எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். இருந்தாலும் நீயும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும்ல. சரிம்மா சரிம்மா, சாரிம்மா. சரிம்மா சரிம்மா, அழாம இரு. ஜில்லு கிளம்பியிருப்பா. எங்க அம்மா இதுக்கு மேல அங்க இருந்தான்னு வச்சுக்கோங்க, எனக்கு கத்திருவா. நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன் என்னன்னு சொல்லிட்டு. நீ கொஞ்சம் மெதுவா இறங்கி கீழே வா. எப்பா எவ்வளோ ஆக்டிங் பண்ண வேண்டியிருக்குப்பா. காலையிலேயே மூச்சு திணறிடுது. ஒரு 8 மணி வரைக்கும் தூங்குறதுக்கு எத்தனை பேரை சமாளிக்க வேண்டியிருக்கு. சை. என்னம்மா, என்ன சொல்லுங்கம்மா. என்னத்த சொல்லணும்? மகாராணியம்மா முடிச்சிட்டாவளா? எந்த வீட்லையும் நடக்காத கொடுமை இந்த வீட்டை தான் நடக்கும். புருஷனை பத்தி கவலை இல்லை, பிள்ளைய பத்தி கவலை இல்லை. நல்லா மகாராணியம்மா தூங்குவாங்க. போய் கூப்பிடுங்க. காஃபி டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கான்னு. அம்மா, அவன் முழிச்சுட்டாம்மா. இந்த 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 வாரேன்னு சொன்னான். வரட்டும் வரட்டும், பார்க்க இந்த வர்றத பார்க்க. அம்மா அம்மா எழுந்திரிம்மா, நான் ஸ்கூலுக்கு போகணும்ல. என் ஜில்ல தங்கம், என்ன அழகா கிளம்பிட்டு புது ட்ரெஸ் போட்டிருக்கியோ? ஆமா, ஆச்சி எடுத்து கொடுத்தா புது ட்ரெஸ். நல்லா இருக்கா? சரி நீ கீழே வா. என் தங்க பிள்ளைல அம்மா அழகு, என்ன அழகா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நீ போமக்கா. நான் கீழே வந்தா இப்போ உங்க ஆச்சி என்னை கொன்னேரும். அம்மைக்கு ஒரே கை கால்லாம் வலிக்கு பத்துக்க. டெய்லி இப்படிதான் செய்யறா. ஒரு நாள் எனக்கு வர மாட்டேங்க. டாட்டா மட்டும் தானே போடச்சே போறா. இந்த மத்த எல்லாம் ஆட்சி செஞ்சிடுறா. நான் வரும்போது நீ படுத்திருந்து பாட்டு படிச்சுட்டு இருந்த நான் பார்த்தேன். சரி சரி மக்கா, இப்படிலாம் ஆச்சிட்ட போய் சொல்லிட்டு இருக்க கூடாது. அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லணும். வள்ளி, சின்ன பிள்ளைக்கு பொய் சொல்லி கொடுக்காதன்னு பல டைம் சொல்லிட்டேன். ஜில்லே, நீ இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வா. நம்ம சாயங்காலம் எல்லாரும் நல்லா பார்க் போயிட்டு நைட் நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஜாலியாக வருவோம். சரியா? நிஜமா நைட் நான் பாக்குறேமா? ஐ ஜாலி. நீ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவேன். சரி சரி ஜில்லு, டைம் ஆயிட்டு. வா, நம்ம கிளம்புவோம். மணி ஆல்ரெடி 8:30 ஆயிடுச்சு. வள்ளி, நீயும் இறங்கி கீழே போ சொல்லிட்டேன். சரி சரிங்க, போங்க, வாரேன். என்ன தங்கம் கிளம்பியாச்சா? சின்னம்மா உங்க அம்மா வரலையா மேல வந்து கீழே? ஏம்மா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லம்மா. அவள் எந்திரிச்சிட்டா, இப்போ அப்படியே வருவா. ஆச்சி அப்ப போய் சொல்லுது. அம்மா சாயங்காலம் நம்ம பார்க் போவோம், ஹோட்டல் போவோம் சொல்லுச்சு. சின்ன பிள்ளைக்கு இப்பவே போய் சொல்லி கொடுத்து பழக்கிறா. இதெல்லாம் நல்லதுக்குல வர்க்கீஸ் சொல்லிட்டேன்.
சரிம்மா நான் விட்டுட்டு வரேன். ஏம்மா ஒன்று நீ என் பேரை வர்க்கீஸ்ன்னு கூப்பிடு, இல்லை ராகவான்னு கூப்பிடு. ஏன் அந்த ரெண்டையும் சேர்த்து சேர்த்து கூப்பிட்டுருக்க? ரொம்ப முக்கியம், கிளம்புப்பா. ஜில்லு தங்கம் நல்லா படிக்கணும் சரியா? இப்போ டேர்ம் எக்ஸாம் வருது, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா அப்பா உனக்கு நிறைய டாய்ஸ் வாங்கி தருவேன். அப்ப நான் நல்லா தான் படிக்கிறேன். ஆனா அந்த பூஜா தான் என்னோட எப்படியாவது ஃபர்ஸ்ட் வந்துடுறா. இந்த வாட்டி எப்படியாவது படிச்சு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருவேன். நீயும் நல்லா படிக்கணும், படிச்சா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கலாம் சரியா? அப்ப சரி, நான் நல்லா படிப்பேன். ஆனா நீ என்ன சாயங்காலம் பார்க் கூட்டு போதுனே. கண்டிப்பா அப்பா கூட்டு போறேன் சரியா? இப்ப சமத்தா ஸ்கூல் போயிடணும். ஸ்கூல் வந்தாச்சு, சமத்தா போயிட்டு வரணும். சாயங்காலம் வந்து அப்படியே அப்பா பார்க் கூட்டு போகணும் சரியா? பார்த்து போயிட்டு வரணும், நல்லா படிக்கணும். பாய்.